ஸ்கின்னாக இருந்ததுன்னா ரொம்ப ஆயில் எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கா, அப்போ இந்த சோப்பு இந்த யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரைனஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஃபார்முலேட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கிளாஸஸ் நிறைய இருக்குது, ரொம்ப டீப்பாகவும் போக வேண்டாம். ஸோ இதுக்குண்டானது நம்ம செலக்ட் ஆல்ரெடி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஒன்று வந்து பேபி ஸ்கின்காக செலக்ட் பண்ணுறோம். இப்போ பேபி ஸ்கின்னுனா இந்த கண்டிஷனிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து 60க்கு மேலே இருந்ததுன்னா பேபி ஸ்கின்னு சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெல்லாம் செட் ஆகும். சென்சிட்டிவ் ஸ்கின்க்கெல்லாம் என்ன போட்டாலும் செட் ஆகாது இல்லையா, அதை வந்து நம்ம அதை ஃபார்முலேட் பண்ணி இந்த கண்டிஷனிங் அதிகம் பண்ணுறோம். இப்போ அதே இது ஒரு ட்ரை ஸ்கின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின்னு ட்ரையாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிஷனிங் வந்து 50லேருந்து 60 முடிய வர மாதிரி ஃபார்முலேஷன் செலக்ட் பண்ணணும். அதுக்கு தான் அந்த கோர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அந்த இது வந்து இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா, இப்போ நம்ம 2 ஸ்கின் டைப்புக்கு நம்ம பண்ண போகிறோம். ஒன்று வந்து பேபி ஸ்கின்னு, அடுத்தது வந்து ட்ரை ஸ்கின்னுக்காக பண்ண போகிறோம். ஒன்று